நேரா இருக்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க. ஆனா உன்ன மாதிரி ரொம்ப நல்லவனா வளைஞ்சு கொடுத்து வாழ்ந்தா இந்த உலகம் உன்னை சீக்கிரம் ஒடிச்சு போட்டுரும். இந்த 4 விஷயத்த கவனி. இது தெரிஞ்சா யாரும் உன்னை ஏமாத்த முடியாது. ஒண்ணு, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லாத. நீ சரி சரின்னு சொல்லும் போது அவனுக்கு உன் மேல அன்பு வராது. நீ ஒரு அடிமைன்ற தைரியம் தான் வரும். உன் முதுக நீயே வளைச்சு கொடுத்தா ஏறி மிதிக்க 1000 பேர் வருவான். 2, உன் கையிருப்பு எவ்வளவுன்னு பெத்த தாயா தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லாத. காசு இருக்குன்னு தெரிஞ்சா கடன் கேட்க வருவான். இல்லன்னு தெரிஞ்சா கேவலமா பாப்பான். உன் பர்சு கனமா இருக்கட்டும், ஆனா உன் வாய் மூடியே இருக்கட்டும். 3, அதிகமா பாசம் காட்டுற இடத்துலதான் அதிகமா மிதி வாங்குவோம். சக்கரை அதிகமா இருந்தா எறும்பு மட்டும் இல்ல வியாதியும் வரும்பா. அளவுக்கு மீறின பாசமும் அக்கறையும் மத்தவனுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையை குறைச்சு. 4, தப்பு செஞ்சா மட்டும் மன்னிப்பு கேளு. ஆனா உன்னை பிடிக்காத முன்னாடி நியாயம் பேசாத. அவனுக்கு உன் விளக்கம் தேவையில்ல, உன்னோட வீழ்ச்சி தான் வேணும். அங்க மௌனமா இரு. உன் வளர்ச்சி அவனுக்கு பதிலடி கொடுக்கட்டும். நல்லவனா இரு, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காத. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நேரா இருக்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க. ஆனா உன்ன மாதிரி ரொம்ப நல்லவனா வளைஞ்சு கொடுத்து வாழ்ந்தா இந்த உலகம் உன்னை சீக்கிரம் ஒடிச்சு போட்டுரும். இந்த 4 விஷயத்த கவனி. இது தெரிஞ்சா யாரும் உன்னை ஏமாத்த முடியாது. 1, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லாத. நீ சரி சரின்னு சொல்லும் போது அவனுக்கு உன் மேல அன்பு வராது. நீ ஒரு அடிமைன்ற தைரியம் தான் வரும். உன் முதுக நீயே வளைச்சு கொடுத்தா ஏறி மிதிக்க 1000 பேர் வருவான். 2, உன் கையிருப்பு எவ்வளவுன்னு பெத்த தாயா தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லாத. காசு இருக்குன்னு தெரிஞ்சா கடன் கேட்க வருவான். இல்லன்னு தெரிஞ்சா கேவலமா பாப்பான். உன் பர்சு கனமா இருக்கட்டும், ஆனா உன் வாய் மூடியே இருக்கட்டும். 3, அதிகமா பாசம் காட்டுற இடத்துலதான் அதிகமா மிதி வாங்குவோம். சக்கரை அதிகமா இருந்தா எறும்பு மட்டும் இல்ல வியாதியும் வரும்பா. அளவுக்கு மீறின பாசமும் அக்கறையும் மத்தவனுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையை குறைச்சு. 4, தப்பு செஞ்சா மட்டும் மன்னிப்பு கேளு. ஆனா உன்னை பிடிக்காத முன்னாடி நியாயம் பேசாத. அவனுக்கு உன் விளக்கம் தேவையில்ல, உன்னோட வீழ்ச்சி தான் வேணும். அங்க மௌனமா இரு. உன் வளர்ச்சி அவனுக்கு பதிலடி கொடுக்கட்டும். நல்லவனா இரு, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காத. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நேரா இருக்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க. ஆனா உன்ன மாதிரி ரொம்ப நல்லவனா வளைஞ்சு கொடுத்து வாழ்ந்தா இந்த உலகம் உன்னை சீக்கிரம் ஒடிச்சு போட்டுரும். இந்த 4 விஷயத்த கவனி. இது தெரிஞ்சா யாரும் உன்னை ஏமாத்த முடியாது. 1, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லாத. நீ சரி சரின்னு சொல்லும் போது அவனுக்கு உன் மேல அன்பு வராது. நீ ஒரு அடிமைன்ற தைரியம் தான் வரும். உன் முதுக நீயே வளைச்சு கொடுத்தா ஏறி மிதிக்க 1000 பேர் வருவான். 2, உன் கையிருப்பு எவ்வளவுன்னு பெத்த தாயா தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லாத. காசு இருக்குன்னு தெரிஞ்சா கடன் கேட்க வருவான். இல்லன்னு தெரிஞ்சா கேவலமா பாப்பான். உன் பர்சு கனமா இருக்கட்டும், ஆனா உன் வாய் மூடியே இருக்கட்டும். 3, அதிகமா பாசம் காட்டுற இடத்துலதான் அதிகமா மிதி வாங்குவோம். சக்கரை அதிகமா இருந்தா எறும்பு மட்டும் இல்ல வியாதியும் வரும்பா. அளவுக்கு மீறின பாசமும் அக்கறையும் மத்தவனுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையை குறைச்சு. 4, தப்பு செஞ்சா மட்டும் மன்னிப்பு கேளு. ஆனா உன்னை பிடிக்காத முன்னாடி நியாயம் பேசாத. அவனுக்கு உன் விளக்கம் தேவையில்ல, உன்னோட வீழ்ச்சி தான் வேணும். அங்க மௌனமா இரு. உன் வளர்ச்சி அவனுக்கு பதிலடி கொடுக்கட்டும். நல்லவனா இரு, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காத. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.